அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியும் அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசனஞானத்தையும் பிரபஞ்சறிவையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். எல்லாருக்கும் எல்லா தெய்வங்களும் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணட்டும். வாழ்த்துக்கள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஒரு எல்லாத்துக்கும் தேவையான அத்தியாவசியமான ஒரு பதிவா இருக்கும். சேமிக்க முடியாத ஜாதகங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போறோம். நம்மளுடைய பார்வையில நம்மளுடைய ஜிகே சிஸ்டத்துல என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அவசியம். வேற வேற கோணங்கள்ல சொல்லியிருந்தாலும் கூட ஆழமான கருத்துக்கள் மறுபடியும் உங்க மனசுல பதியணுங்கிறதுக்காக இதை வேற ஒரு வடிவங்களை சொல்றோம். இது 3 விதமா எடுத்துக்கிடுவோம். கிரக அமைப்புல நமக்கு சந்திரன் கூட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் செலவினங்களை வளைவாக சுட்டி காட்டும். அதுல முக்கியமான இடத்துல நிற்கக்கூடியது சந்திரன் ராகு, சந்திரன் கேது. இந்த 2 கிரகங்களும் சேர்ந்திருக்கிற பட்சத்துல அவரால் சேமிக்க முடிகிறது இல்லை. விதி நம்பர் 1. இதுதான் கிரகச்சேர்க்கைக்கு முக்கியம். இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த ஜாதகம் பெருசா சேமிக்க முடியாது. சேமிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ஜோதிடர் எதுக்கு? அப்ப அவர் எப்படி சேமிக்க வைக்கிறது? ராகு அடமானம் போடக்கூடிய கிரகங்கள் அல்லது தவணை வாங்கக்கூடிய கிரக அமைப்புகள். அப்ப அவர் என்ன செய்யலாம்? நீங்க வர்ற வருமானத்தை எப்படி வாங்கணும் செலவழிக்க போறீங்க. ஒரு தவணை முறையில் ஒரு இடமோ வீடோ வாங்குங்க, ஒரு நகையை எடுத்து உருவாக்குங்க, நகைச்சீட்டு போடுங்க அப்படின்னு வரக்கூடிய வருமானத்தை ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நோக்கி நம்ம டைவெர்ட் பண்றதுக்கு தான் ஜோதிடத்துல அந்த கிரக அமைப்பு நமக்கு தேவைப்படுது. இந்த கிரக அமைப்புகள், இந்த கிரகச்சேர்க்கை இருந்தாலே அவருக்கு செலவழிக்கணும்னு தூண்டிக்கிட்டே இருக்கும். காரணம் தெரியாது. இந்த ராகு இது 2மே நிழல் கிரகமா இருக்கிறதுனால எப்படி காசுக்கு செலவழிச்சோம்னு காரணம் தெரியாது. இன்னைக்கு கேட்கும்போது ஆஸ்பத்திரி செலவுன்னு சொல்லுவார். 3 மாசம் கிட்ட எப்படி செலவாச்சுன்னு தெரியலங்க, செலவாகி போச்சுன்றார். பெரிய செலவுகளை குறிக்கிறது. இது முதல் தன்மை. 2வது, சொத்துக்களா உருவாக்குனா இவங்க தப்பிச்சிடுவாங்க. அப்படி இல்லாம கையில காசா வச்சிருந்தா அவங்களால காசா வச்சிருக்க முடியாது. 27 நாள், ஒரு மாசத்துல 30 நாள்ல 27 நாள் ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க. கடைசி 3 நாள்ல ஒரு சின்ன முடிவுல பூரா காசும் கையை விட்டு சடன்னு ஓடிப்போகுது. திருப்பி அதை கலெக்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதை தொந்தரவு பண்ணி விட்டு. இதுதான் அதுல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை. 2வது, இந்த காரணத்துக்கான ஆடம்பர செலவினங்களை பண்ண என்னால் அதனால சேமிக்க முடியுங்கிறதுக்கு சந்திரன் சுக்கரன் ஒரு முக்கியமான காரணம் அமைப்பார். இந்த சந்திரன் சுக்கரன் சேர்க்கை பார்வையினால பெருசா பயப்பட வேண்டியதில்லை. ஆனா அவங்க ஆடம்பர செலவுகள் நிறைய செய்யுங்க. அதனால அவங்களும் சேமிக்க முடியாது. கிரகங்கள்ல இதான் ரொம்ப முக்கியமானது. இது கோச்சாரத்துல இந்த சந்திரன் ராகு மீது ராகுவோ, சந்திரன் மீது ராகுவோ, சந்திரன் கூட ராகுவை சேர்க்கை இருக்கக்கூடிய கிரகம் மீது கோச்சாரத்தில் ராகு வரக்கூடிய காலங்கள்ல அந்த செலவுகள் கட்டுக்கடங்காம போயிடுது, சேமிக்க முடியாம போயிடுது. 2வது, கேது மேல குரு வரக்கூடிய காலங்கள் அவங்களால சேமிக்க முடியாம கடனாளிய பெரிய கடனாளி ஆயிடுறாங்க. இதுதான் கோச்சாரத்துடைய முக்கியமான தன்மை. அப்ப சந்திரன் மீதோ குரு மீதோ கோச்சார ராகு வரக்கூடிய காலங்கள்ல அவருக்கு பெரும் செலவுகள் ஏற்படுதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. முதல்ல கிரக அமைப்பு பார்த்தோம், இப்ப கோச்சாரம் பார்த்துட்டோம். 3வது தசாபுத்தியில எடுத்துக்கிறோம். பெரிய செலவுகளை கொடுக்கக்கூடிய தசாபுத்திங்கிறது 12ஆம் இடத்துடைய தசாபுத்தி. இது விரயமாகிறது. ஒரு பாசிட்டிவான விரயம் அப்படின்னா லக்னத்துடைய தசாபுத்தி. இந்த வீடு வாங்கினேன், இந்த இடம் வாங்கினேன், இதுக்கு நஷ்டீடு கொடுத்தேன், இதனால நான் ஒரு இது பதில இதை செஞ்சேன் அப்படின்னு ஒரு செயலுக்கு முன்னேற்ற செலவழிக்கக்கூடியது லக்னத்துடைய தசாபுத்தி. விரையாதிபதி திசைங்கிற அந்த வார்த்தையே பாருங்க, 12 நிற்கக்கூடிய கிரகமோ 12ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கும்போது நிறைய வெட்டி செலவு. அது இல்லாம இன்ன காரணத்தினால நான் செலவு பண்ணேன் அப்படின்னா 6, 12, 6, 8, 12, 8, 12 இந்த காம்பினேஷன். 6ஆம் அதிபதி 6ல் நின்ற கிரகம், 8ஆம் அதிபதி 8ல் நின்ற கிரகம், 12ஆம் அதிபதி 12ல் நின்ற கிரகம். இந்த 3ஓட செயின்லிங்ல ஏதேனும் 2 கிரகங்கள் தசாபுத்தியா வந்துருச்சு அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல அவர் எவ்வளவு சிக்கனமா இருந்தாலும் அவர் கைமீறித்தான் போகும். அதோட தசாபுத்தி காலங்கள்ல ரொம்ப கடுமையா இருக்கும், ரொம்ப தொந்தரவா இருக்கும். ஒரு நபர் சந்திரன் சேர்ந்திருக்கு,
மூல நட்சத்திரத்திலே சேர்ந்திருக்கு. ராகு திருவாதிரையில இருக்கு. அவரு காசு ரொம்ப சேமிச்சுட்டு இருக்காரு. சந்திர தசையில் ரொம்ப சிக்கனமா இருக்காரு. செவ்வாய் தசை ரொம்ப சிக்கனமா இருக்காரு. அந்த சிக்கனத்துக்குள்ள யாராவது தலையிட்டாங்கன்னா அந்த குடும்பமே வேணாம்னு சொல்லி குடும்பத்தையே உதறக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிக்கனமா இருக்கிறாரு. திடீர்னு ராகுதசை அவருக்கு வருது. 2025 ராகுதசை அவருக்கு வந்தவொடனே சந்திரன் எது சேர்க்கை இருக்கு, மூல நட்சத்திரத்துல இருக்கு, ராகுவோட தசை வருது. கோச்சாரத்துல குரு ராகு மேல பயணிக்கும் போது உயிர் பயம் வந்துருக்கு. இருக்கிறதுலே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலா தேடி தேடி போறாரு. தன்னுடைய சேமிப்புல 70% சேமிப்பை உயிர் பயத்துக்காக செலவழிச்சிடறாரு. போய் மனநோய்க்கு ஹாஸ்பிட்டல்ல தங்கி இருக்காரு. கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. மூளைக்காய்ச்சல் பாக்குறாரு. டாக்டர் ஒண்ணுல கூட நம்ப மாட்டேங்கிறாரு. எப்ப குரு கடகத்துக்குள்ள அந்த அந்த ராகத்தை விட்டு வெளியே வருதோ அப்ப அவருக்கு அவரோட நம்பிக்கை வருது. ஆனா தன்னுடைய சேமிப்புல கிட்டத்தட்ட 15-16% சேமிப்பை சுத்தம் ஒரு 70-75% கழிச்சிடுறாரு. இந்த குச்சாரங்கிறது அப்படியே தூண்டி விடும். தசாப்திங்கிறது செலவை கரைக்க வச்சு. இந்த கிரக அமைப்பு இருந்தாலே இவங்க செலவு பண்ணுவாங்க. இவரு எப்படி அதை செலவு பண்றாருன்னா, உடனே கைமாறக்கூடிய நகைகளாகவும் பணமாகவும் வச்சுட்டே இருந்திருக்காரு. அவர் இடமாவோ இல்ல வீடாவோ வாங்கியிருந்தாலும் இவ்வளவு பெரிய பணத்தை அவர் இழந்திருக்க மாட்டார். இந்த சொத்தும் வளர்ந்துட்டு இருந்திருக்கும். அது இந்த கிரக அமைப்பு இருந்தாலே அவங்க கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னுடைய வருமானத்தில் அல்லது தான் சேமித்த பணத்துல திடீர்னு பெரிய இழப்பை சந்திக்கணும் அப்படின்னு இருந்தாலே சந்திரன் 4, 6, 8, 12 இருந்ததுன்னா எடுத்த முடிவு தப்பா போனதுனால அந்த தப்பா போன முடிவுக்காக நஷ்டஈடாக இல்ல விரயமாக தன்னுடைய சொத்தை பெரும்பகுதியை இழக்கிறார்கள். தொழில் எடுத்த முடிவு, குடும்பத்துக்காக எடுத்த முடிவு, இடம் வாங்கி பின்னால வளரணும் எடுத்த முடிவு, ரியல் எஸ்டேட்ல பெருமளவு சம்பாதிக்கிற ஆசை, அப்படி ஒரு பெரிய லெவல்ல பின்னால சம்பாதிச்சுற நம்பிக்கையில தோத்து போயிடும். இந்த 6, 8, 12ங்கிறது மிகப்பெரிய செலவினங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு. அப்ப சேமிக்க முடியாத ஜாதக அமைப்புங்கிறத கிரக அமைப்பு எடுத்தோம்னா ஒரு கன்க்ளூஷனுக்காக சந்திரனோட ராகு, சந்திரனோட கேது சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு சேமிக்க முடிவதில்லை. 2வது, பெருஞ்செலவுகளை வைக்கக்கூடிய கோச்சாரம் எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் மீது ராகு எது வரக்கூடிய காலம், பிறந்த கால கேது மீது குருவோ, குரு மீது கேதுவோ வரக்கூடிய காலங்கள் பெரும் செலவுகளை ஏற்படுத்தி கடனை ஏற்படுத்தக்கூடிய காலம். தசாபுத்தியில 6 அல்லது 8, 12 என்ற கிரகங்களின் கூட்டு தசாபுத்தி காலங்கள்ல அவரால் செலவினங்களை கட்டுப்படுத்த முடியாம பெரும் விரயங்களோ விபத்துகளோ கண்டமோ ஏற்பட்டு தன்னுடைய சேமிப்புல பெரும்பகுதி இழக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த கிரக அமைப்பு இருந்ததுன்னா அவங்க கூடிய வரைக்கும் தன்னை சார்ந்தவர்கள், அப்பா அம்மா, கணவன் மனைவி, இப்படி யார் ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களோ அவங்க பேர்ல சொத்துக்களை உருவாக்கி வைத்துக் கொள்வது தனது சொத்துக்களை தன் சேமிப்புகளை பாதுகாக்கிறதுக்கு சரியான வழியா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு. 2வது, இப்படிப்பட்ட இருக்கவங்க மிகச்சிறந்த ஆன்மீகத்துல முழு ஈடுபாட்டோட, அதாவது மிகச்சிறந்த ஆன்மீகம்னா வெறும் பேருக்கு சாமி கும்பிடாம அது உண்மையான ஒரு தியானமா, ஒரு பக்தி மார்க்கமா, ஒரு சமர்ப்பணமா, சரணாகதியா இருக்கும்போது இந்த கிரகங்களின் தாக்கம் வர்றதுக்கு முன்னாலேயே அவங்களே தங்களை குறைச்சிக்கிறாங்க, சுருக்கிக்கிறாங்க. அப்படி சுருக்கிக்கிறவங்க பாதுகாப்பா இருக்காங்க. அப்பவும் நஷ்டமாக தானே ஆகுது, செலவாகுதானே ஆகுது, சேமிக்க முடியாம போகுது. ஆனா அளவு கம்மியாது. அதனால இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கவங்க ஆன்மீக பாதையில் செல்லும்போது மிகப்பெரிய வெற்றியை அவங்க வாழ்க்கையில அடைய முடியும் நான் நம்புறேன். நம்ம ஜிகாஸ்டோட என்ன பண்ணிட்டோம்னா ஜோதிடம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் சொல்லி அனுபவ கருத்துக்களை தொகுத்து எளிய முறையில இப்படியெல்லாம் சரியா இருக்கணும் வெவ்வேறு தலைப்புகளை குட்டி குட்டியா சொல்லிக்கிட்டே வரும். நீங்களும் உங்க ஜாதகங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்க, ரொம்ப சரியா இருக்கும். கூடிய வரைக்கும் இது நான் சொல்லப்பட்ட எல்லா விதிகளுமே, இந்த விதிகள் அனைத்துமே என்னுடைய ஸ்டாம்ப்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் உத்தரவாதம் என் பேரை சொல்லி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. இது இன்னும் டெப்தா போகணும்னா அதோட நீண்ட நட்சத்திரம், அதோட வர்க்க சகலம் போது என்ன அமௌண்ட் எப்படி போச்சுங்கிறது விரிவா போகலாம். ஆனா இப்படிதான் இருந்தா போகும் அப்படிங்கிறதுல கூடுதல் கவனமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். எல்லாரும் எல்லா நலம் பெற ஜிகாஸ்டோ அன்போடு உங்களுக்காக பிரார்த்திக்கிறது. அனைவருக்கும் மதாபிதா குருதெய்வ ஆசைகள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மானசீகமான வாழ்த்துக்களும் ஆசைகளும்.